என் பேரு முத்துகுரு, களிக்குடி வடக்கு ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர். தாத்தா, அப்பா, இப்ப நானு 3வது தலைமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நிக்கிற ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். முதல் இளைஞர்கள் தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில யாரு நம்ம மண்ணுக்காக, மொழிக்காக, மக்களுக்காக எந்த ஒரு இயக்கம் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இயக்கத்துக்கு பின்னாடி போகணும். ஏதோ ஒரு தலைவர் திரையில ஆடுறாரு பாடுறாருன்றதுக்காக அவர் பின்னால நம்ம போனோம்னா நம்ம செய்யற தப்பு நம்ம ஜென்ரேஷனுக்கு பார்க்கணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர போய் தான் இன்னைக்கு நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லாம இருந்தா நான் ஏதோ ஒரு மூலையில குப்பை அளிக்கிட்டோ ஏதோ ஒரு வேலையில இருந்திருப்பேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு இளைஞர்களும் படிச்சு மேல வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் காணாத வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை 2026 மக்கள் கொடுப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த அளவுக்கு மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு வராரு. இப்ப திருமங்கலம் தொகுதியை எடுத்துக்கோங்க. இந்த திருமங்கலம் தொகுதியில் அவ்வளவு அடிப்படை விஷயங்கள் நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் செஞ்சிருக்காங்க. சுமார் 1500 பேர்களோட எங்களுடைய இளம் தலைவரோட போட்டோ எடுத்திருக்காங்க. யாரையுமே நாங்க சொன்ன மாதிரி எந்த பவுன்சரை வச்சு அடிச்சு கீழே தள்ளல, எந்த கம்பிலையும் கிரீஸ் தடவி உள்ள வர விடாம நாங்க பண்ணல. எந்த தொண்டர்களும் தலைவர் காலில் உழுந்து போய் எங்க தலைவரை பார்க்கல. சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களையும் தோல்ல கை போட்டு அரவணைச்சு போட்டோ எடுத்து ஒருத்தவங்களையும் சாப்பிட போங்கன்னு அனுப்புகின்ற ஒரு மாபெரும் ஒரு தலைவர், இளம் தலைவர் கீழே நாங்கள் எல்லாரும் பணியாற்றுன்றதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.